வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஆரா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அந்த ஆராவை நம்ம எப்படி நல்லபடியாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லும்போது நம்ம அப்டோமினல் ப்ரீதிங் செய்யணும் டெய்லி அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அது கூட அடுத்த வீடியோவில் அப்டோமினல் ப்ரீதிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ அப்டோமினல் ப்ரீதிங் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கணும் நீங்கள், சரிங்களா? ஹெட், நெக், ஸ்பைன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், சின் பேரலல் டு த சர்ஃபேஸ். அதாவது உங்கள் பாடியை ஸ்பைனல் கார்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காரணும். முக்கியமாக மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது, பிராணாயாமம் செய்யும் போது ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது, நல்ல ரிசல்ட் கொடுக்கும், சரிங்களா? நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிராணாயாமா, சரிங்களா? இப்போ நம்ம பண்ண போகிறது அப்டோமினல் ப்ரீதிங். ஸோ எப்படி அப்டோமினல் ப்ரீதிங் செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கணும். சின் முத்ரா பிடிங்க. சின் முத்ரா அப்படின்னா உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர், த டிப் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கரும் உங்களுடைய டிப் ஆஃப் த தம்பும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும். மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும். இதை அப்படியே கீழே ஃப்ளிப் இட் அப், அதாவது உங்கள் பாம் ஷூட் லுக் அப், அதாவது இட் ஹாஸ் டு ஃப்ளிப் இட் அப். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பொசிஷனில். அண்ட் கண்ணை மூடிக்கோங்க. ஆழ்ந்த நிலையில் கண்ணை மூடி உங்கள் மூச்சு காத்தையே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டுருங்க. இப்போது ஒரு சில நொடிகள் கண்ணை மூடிக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரீதிங் பேட்டர்ன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மூச்சை நல்லா மூக்கு வழியாக உள்ளே இழுங்க. ட்ரை டு இன்ஹேல் த்ரூ யுவர் நாஸ்ட்ரில் ஃபர்ஸ்ட். Exhale through your nostril. Inhale through your nostril. Exhale through your nostril now. இப்போ இந்த மாதிரி நம்ம மூச்சு காற்று கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அப்டமனை கவனிக்கணும். ஓகே, மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விட்டுட்டுருங்க நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி மூச்சை உள்ளே விட்டுட்டு வெளியே விட்டுட்டு இருக்கும் பொழுது, உள்ளே எடுத்து வெளியே விட்டுட்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய அப்டமனையும் கவனிக்கணும். இந்த ஏரியாவை கவனிங்க. அப்போது மூச்சை இப்போ நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்க, என்னோட அப்டமன் வெளியே வருது பாருங்க. நல்லா அப்டமனை வெளியே பல்ஜ் பண்ணுங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே அப்டமனை பல்ஜ் பண்ணணும், பல்ஜ் அவுட் பண்ணணும். மூச்சை வெளியேற்றிக்கொண்டே அப்டமனை உள்ளே உள்ளே ஷ்ரிங்க் பண்ணணும். ஸோ ஆஸ் யூ ஆர் இன்ஹேலிங், bulge your abdomen out. While you're exhaling, abdomen goes in. Okay, so while you're inhaling, bulge your abdomen out. என்னோட வயிறை பாருங்க, it is coming out, it is bulging out. I'm inhaling. Now while I'm exhaling, the abdomen is going inside. So inhale, bulge your abdomen out. Exhale, abdomen goes in. So keep doing the practice at least for 60 counts. Inhale, abdomen is bulging out. Exhale, abdomen goes in. So stop the practice. So இந்த மாதிரி ஒரு 60 முறை ஒரு நாளைக்கு இனிஷியலாக 60லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி அப்டோமினல் ப்ரீதிங் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆரா பலப்படும். ஓகேங்களா? நம்ம எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கலாம் இதை நம்ம பண்ணோம்னா. ஸோ நோ ட்ரக்ஸ், அதாவது மெடிசன்ஸ் தேவையில்லை. எந்த ஒரு சிறு வியாதிகளுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் போக வேண்டிய தேவையில்லை. நாமளே வீட்டில் நம்மளை குணப்படுத்திக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.